இன்றைக்கான ரெசிபி சூப்பர் எம்மி தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, ஈவன் சாதத்து கூடயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் இதே மாதிரியான நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எஃப்டி குக்கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லா பழுத்த தக்காளி, சின்ன தக்காளி இது 15 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா இல்லை மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 10 சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு குட்டி துண்டு இஞ்சி. இதை எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணான்னு சொன்னீங்கன்னா ஒரு 7-8 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நான் பச்சை மிளகாவில் செய்ய போகிறேன்னா ஒரு 4-5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் தக்காளி சட்னியை செய்ய போகிறீங்களோ அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 4-5 கருவேப்பிலையும், 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வரமிளகா சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா இது கூட 1.5 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சீரகம் கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். கருவேப்பிலை வந்து பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம செஞ்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளியில் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வீடியோவில் காட்டுறேன்ல, இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி சட்னி செய்யும்போது கொஞ்சம் முடிந்த அளவு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தக்காளி வந்து கொதிக்கும்போது வந்து மேலே வந்து விழுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். தண்ணி தனியாக வர மாதிரி இருக்கும். அப்படி வராமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு, எப்படி தெரிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய சைஸு பாத்திரமாக எடுத்து இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ வந்து கரெக்டான இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி எம்மியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மேக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.